சம்போ சிவசம்போ. கிராமங்களில் சொல்லுவாங்க மாப்பிள்ள, பழமொழி இருக்குது, அள்ளி வீசின விதை எல்லாமா முளைக்குது அப்படின்னு. பருவம் வருது, மழை பெய்யுது, மண்ணை வளப்படுத்துகிறோம், சமன்படுத்துகிறோம், உரமிட்டு நல்ல நாள் பார்த்து அள்ளி வீசுகிற விதைகள் எல்லாமே முளைக்காது. சில விதைகள் முளைக்கும், சில விதைகள் முளைச்சி மேலே வராது, சில விதைகள் வந்து பயன் தரும். அதுக்கு என்னென்னா, முதல்ல விதை உருக்கம் 1, விதை வெளிப்பு 2, விதை வெடிப்பு 3, விதை முளைப்பு 4, அப்புறம் துளிர்ப்பு 5. வெடித்து துளிர்த்து மேலே வந்தால் தான் அது பிழைக்கும். இந்த 5 நிலையை தாண்டக்கூடிய விதை தான் நமக்கு பயன் தருது. இதில் உறக்கத்தில் இருக்கிற விதை விழிக்கணும். விழிச்சா தான் அது வெடிப்பு ஏற்பட்டு முளைக்கும். அந்த விழிப்பு ஒரு பிராப்தம். விதையை எல்லா மனிதர்களும் போல தான் நாமளும் இருக்கிறோம். எந்த ஒரு மனிதனுக்கு விழிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குதோ அந்த விழிப்பு நிலையில் இருக்கிற மனிதன் இறைவனோடு கலக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இறைவனோடு கலக்கிறதுக்கான வழிகளும் ஈஸியாக அவனுக்கு பிடிபடுது. குரு அமைகிறாரு, வழிகள் தெரியுது, பாடல்கள் புரியுது, எல்லாமே நடக்குது. இது போன பிறவிலையோ அதுக்கு முன்னோட பிறவிலையோ யாரோ கொடுத்துட்டு போன ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம், வரமாக இருக்கலாம், தாபமாக இருக்கலாம், ஏதோ ஒன்றுனால அந்த விதை விழிப்பு ஏற்படுற மாதிரி தனக்குள் ஆன்ம விழிப்பு ஏற்பட்டு தன் நிலையை உணர்ந்து, தன் வழிபாட்டை உணர்ந்து, தன்னுடைய வழிபாட்டில் இருக்கிற எல்லா வகையான வழிமுறைகளில் எது நல்லது, எது கெட்டது, எது உண்மைன்னு தெரிஞ்சு இறைவனோடு ஒன்றுக்கான வழிகளை சொல்லுது. அந்த வழிகள் எந்த வழிகள் சரியோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி எடுத்துக்கங்க. நம்ம சைவ வழிபாட்டில், இந்து மத வழிபாட்டில் தான் முழுமையான ஆண் 1, முழுமையான பெண் 2, ஆண்மை மிளரும் பெண் 3, பெண்மை மிளரும் ஆண் 4, ஆண்குறியோடு பிறந்த குழந்தை தன்னை பெண்ணாக உருவகப்படுத்திட்டு அரவாணியாக வாழ்கிறது அரவாணி. பெண்ணாக பிறந்த குழந்தை தன்னை ஆணாக நினச்சி ஆணாக வாழ முயற்சி செய்கிறது அரவாணன். இந்த மாதிரி வகை பிரித்து என்ன வகையான மனநிலையில் உள்ளவனாக இருந்தாலும் அவன் இறைவனோடு ஐக்கியமாகி தன்னோட வாழ்வை நிறைவணுங்கிறதுக்காகத்தான் பெருமாள் வழிபாடு, அம்மன் வழிபாடு, ஐயனார் வழிபாடு, பழி வாங்குகிற கடவுள்கள், பலி கொடுக்குற கடவுள்கள் எல்லாமே கூரை இல்லாமல் இருக்குது. நல்லா கவனிங்க. கிராமங்களில் இருக்கிற ஐயனார் கோயில், கருப்பநாயகர் கோயில், முனியாண்டி கோயில் எல்லாமே கூரை இருக்காது. கூரை போடுறதுக்கு அவர் அனுமதிக்க மாட்டார். அது ஒரு அறிவியல், அது பின்னாடி பேசலாம், சரிங்களா? இப்படி இருக்கிற எல்லா வகையான வழிபாட்டு முறைகளும் பல வகையான மனிதர் உடல்வாகில் பல வகையாக இருக்கிறாங்க, மனவாகில் பல வகையாக இருக்கிறாங்க. அந்த பல வகையான மனிதர்களை பூரா ஒரு கூட்டத்துக்குள்ளே, ஓம் சக்திக்கு போகிற கூட்டமெல்லாம் ஒரு கூட்டம், ஒரு வகையான ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற டிக்கெட்டுங்க. சிவன் கோயிலுக்கு போகிறக்கெல்லாம் இன்னொரு ஃப்ரீக்வன்சி, பெருமாள் கோயிலுக்கு போய் இது மாதிரி கூட்டமாக மனநிலைக்கு ஏற்ற மாதிரி வடிவமைப்பை வச்சு, வாழ்க்கை வழிமுறைகள் வச்சு, பூஜை புனஸ்காரங்களை வச்சு அந்த வகையிலையாவது அவங்க சேரட்டுங்கிறதுக்கான பல வழிகள் இருக்குது. எல்லாத்துக்குமே ஸ்வீட் எப்படி இனிப்பில் சிவன்கிற மூலத்தை வச்சு பல வகையான ஸ்வீட் செய்கிற மாதிரி, சுகரை வச்சு பல வகையான ஸ்வீட் செய்கிற மாதிரி சிவன்கிற ஒரு மூலத்தை வச்சு பல வகையான கடவுள் வழிபாடு முறைகளை நம்ம உருவாக்கி வைக்கிறோம். சிவம் கூட செல்ஃப் ஜெனரேட்டிங் தான். கிராமங்களில் இருக்கிற சிவன் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா மரத்தடி வச்சுருப்பாங்க, ஆனால் நல்லாயிருக்கு, ஒளியோடு இருக்குது. அது ஏன்னா அதனுடைய வடிவமைப்பும் அதனுடைய செட்டப் செல்ஃப் ஜெனரேட்டிங் ஆகிற மாதிரி இருக்குது. பெருசாக கிரகண காலங்களில் பூட்ட வேண்டியதில்லை. ஆனால் பெருமாள் கோயிலில் பூட்டினா மட்டும்தான் அது ஒளியோடு இருக்கும். இவர் அபிஷேக மூர்த்தி, அவர் அலங்கார மூர்த்தி. சிவன் அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கலாம், என்ன வேணாலும் ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம். அவர் அலங்காரத்தில் தான் இருப்பார், அலங்காரத்தை கலைக்க மாட்டார், கலைக்கிறது காட்ட மாட்டாங்க, காலில் மட்டும்தான் தண்ணி வர்ற மாதிரி இருப்பார். சம்போ சிவசம்போ. வழிபாடுகள் தவறில்லை, வழிபாட்டு முறைகள் தவறில்லை. நாம் வழிபட போகிற நம்மக்கிட்ட தவறு வச்சுருக்கிறதுனால இறைவனை உணர முடியல. அந்த வழிகளை சரி பண்ணிட்டு நீங்கள் எந்த பாதை பிடிக்குதோ அந்த பாதையில் போய் இறைவன் அடையிறதுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். சம்போ சிவசம்போ. ஓம் நமச்சிவாயம்.